ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடக்கூடிய பட்டாணி புலாவ் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக புதினா தழையை சேர்த்துக்கலாங்க. இந்த புலாவ் பொறுத்த வரைக்கும் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் சேர்த்துக்கிறோம். ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மூடி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. அடுத்து குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேங்க. அடுத்தது கொஞ்சமாக ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இது கூட 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை, கொஞ்சமாக கிராம்பு எடுத்துருக்கேங்க. இது எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் லேசாக பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது 1.5 ஸ்பூன் அளவு எடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்தது நம்ம அரைச்ச விழுதை இதனோட சேர்த்துப்போங்க. புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாவை அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்தது ஒரு பெரிய தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்குங்க, நல்லா வதங்கட்டும். அடுத்தது நம்ம பச்சை பட்டாணி எடுத்துருக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கோங்க. பச்சை பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பட்டாணி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. காஞ்ச பட்டாணியாக இருந்தால் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பெரிய உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. இந்த சாதத்துக்கு நம்ம பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கு தான் சேர்த்துக்கிறோம். உருளைக்கிழங்கு சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. 1 கிளாஸ் அளவு அரிசி எடுத்துருக்கோங்க, அது நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கேன். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த சாதத்துக்கு காரம் நம்ம பச்சை மிளகாவை புதினா கொத்தமல்லி அரைக்கும் போது சேர்த்துருந்தோம், அதுதாங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா பச்சை மிளகாவை கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு நான் 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்தது நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்ட பிறகு உப்பு காரம்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாங்க. எப்போவுமே குக்கரில் சாதம் வச்சிங்கன்னா 2 விசில் முழுசாக வந்த பிறகு 3வது விசில் வர ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் சாதம் நல்லா குழையாமல் வருங்க. இப்போ 2 விசில் வந்துட்டு 3வது விசில் வர ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. பாருங்கள், சாதம் கொஞ்சம் கூட குழையாமல் நல்லா பொலன்னு எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், கொஞ்சம் கூட சாதம் அடி பிடிக்காமல் குழையாமல் நமக்கு கிடச்சிருக்கு. எப்போவுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை உடனே ஓப்பன் பண்ணக்கூடாதுங்க. ஒரு 10-15 நிமிஷம் கழித்து தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் சாதம் நல்லா உதிரியாக கிடைக்குங்க. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடக்கூடிய பட்டாணி புலாவ் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.